ஹாய் ஆல். இந்த மாதிரி செஷன்ஸில் இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீப்புள்ஸ் மைண்டு இல்லை அப்படின்னா நான் பீப்புள்கிட்டேருந்து என்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். அது ஷேர் பண்ணுற மூலியமாக பார்த்தோன்னா எனக்கு ஒரு பெட்டரான ஒரு சொசைட்டியோட ஐடியா கிடைக்கும். யாருக்கு எல்லாம் கரெக்டாக செட் ஆகுது, யாருக்கு செட் ஆக மாட்டேங்குது, ஐ மீன் என்னோடய ஒப்பீனியனில். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு டேக்அவே இருந்தாலும் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டேக்அவே இருக்கும். அது அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா இந்த மெட்டஃபோர்ஸ் எல்லாமே நான் பார்க்குற மக்களை எல்லாமே பார்த்தா நான் ரொம்ப ரெகுலராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த வீக் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் நான் ஒரு பையனை மீட் பண்ணேன். ஒரு 22-23 வயசில் ஒரு பையனை மீட் பண்ணேன். இந்த டிவி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாட்டுவாங்கள்ல இந்த டிஷ் கனெக்ஷன். ஸோ அது மாதிரி. ஸோ கம்பெனி பேர்லாம் வேண்டியதில்லை. அந்த பையனை நான் ஒன்றும் தப்பு சொல்ல போகிறது கிடையாது. பட் ஸ்டில் அந்த பையன்கிட்ட நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நம்பர் 1 பையன் வந்தான். அது அந்த டிக்கெட்லாம் புக் பண்ணுவோம்ல ஆப்பில், அந்த மாதிரி தான் ஆப்பில் டிக்கெட்லாம் புக் பண்ணோம். அவசரப்பட்டு வந்தான். நான் வெட்னஸ்டே புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் புக் பண்ணியிருந்தேன், ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இல்லை நான் மண்டே நைட்டே வரேன்னு சொல்லிட்டு ஒரு 6 o'clock போல் வந்தான். வந்தனையும் படப்படன்னு மேலே போனால், மேலே போய் அந்த உள்ள டியூப் இருக்குமில்ல, அந்த மொட்டை மாடியிலேருந்து ஒரு டியூப் விடுவாங்களே, அதுக்குள்ளே அந்த டிடிஹெச் கனெக்ஷனுக்கான கேபிளை ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகலை. உடனே நம்ம வெளியிருந்து ஜன்னல்லேருந்து வெளியே போட்டுடலானே. ஜன்னல்லேருந்து எப்படி தம்பி உள்ளே கொடுப்பேன்னா, இல்லைனா நம்ம ஜன்னலில் ஓட்டை போட்டு உள்ளே கொடுத்துடலானே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சரி தம்பி, நமக்கு வேலை முடிஞ்சால் போதுமில்ல, சரி தம்பின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் வெளியே நின்று யோசித்து பார்க்கும்போது அது ஒரு ரோட்டில் இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஹவுஸ் ஓனர் மற்றவங்க வீட்டில் தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறையா யோசிச்சுட்டு நான் பண்ணேன், இல்லை தம்பி நீ மறுபடியும் ட்ரை பண்ணு, மேலேருந்து கீழே போட்டு ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்போ தம்பி சொன்னார், ஆனால் இல்லைன்னா ஸ்ப்ரிங்கு வச்சு தான் இழுப்பாங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸ்ப்ரிங்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, எங்கள் கம்பெனியில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ நான் கேட்டேன், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரிஷியன் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், கூப்பிட்டுட்டு வாங்க, அவங்க பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னார்ட்டே. நான் டென்ஷன் ஆகிட்டேன். நம்ம ரொம்ப பொறுமை கம்மி, எவ்வளோ தாண்டா செலவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். அப்போது சொன்னார், அண்ணா இல்லைண்ணே வேறு ஆப்ஷன் எதுவுமே கிடையாதுண்ணே அப்படின்னு சொன்னார். சரி, அவன் பக்கமும் நியாயமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் பக்கத்தில், அந்த எலக்ட்ரிஷியனை கால் பண்ணி, சிராஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு கொடுப்பாங்க, எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் மாட்டிட்டு போயிடுவான் சிராஜ் அப்படின்னாரு. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன், அண்ணா நான் ஸ்ப்ரிங்கை வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் அந்த வேலை செஞ்சுருவீங்களான்னு கேட்டால். அப்போ தான் அந்த பையன் சொன்னான், எனக்கு அது தெரியாது. அதுதான் இது வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு தான் இருந்தான்னா, உழப்பிக்கிட்டே தான் இருந்தான். இது என்னால் என்ன பண்ண முடியலன்னா கண்டுபிடிக்க முடியல. இதே பையன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தான். ஒரு சின்ன வேலை, ஒரு கனெக்ஷனில் ஒரு சின்ன வேலை, சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்தான், உட்காந்தா எல்லாம் பண்ணால் செட் ஆகலை. 5 நிமிஷமாச்சு மேலே போனால், 10 நிமிஷமாச்சு கீழே வந்தால் எல்லாம் பண்ணால். அதுக்கப்புறம் கால் பண்ணி அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஹெல்ப் எடுத்து அது பண்ணி கொடுத்தான். ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடியும் இப்படி தான் இருந்தான், 6 மாதம் கழிச்சும் இப்படி தான் இருப்பான். ஒரு 6 வருஷம் கழித்து பார்த்தாலுமே இவன் ஓபி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இதுக்கு முன்னாடி இன்னொரு டிடிஹெச் பையனை மீட் பண்ணேன். ரொம்ப பேஸான மினிமம் ஃபேர் அதுதான் வாங்கினான் அந்த பையன். வேலை தெளிவு பட்டாசாக இருந்துச்சு. அவன் என்ன சொன்னான்னா, நான் மறுபடியும் உங்களை கால் பண்ணுறக்கு நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டுமானா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் சொன்னான், அண்ணா இல்லைன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், கொஞ்ச நாளாக நான் போயிடுவேன்னான்னு சொன்னான். பொழைக்கிற பையன், கண்டினியூஸ் லேர்னிங் அவன்கிட்ட இருந்து. அவன் இங்கேயே பெஞ்சை தேய்க்கணும், பொழைக்கணும்னு யோசிக்க மாட்டான். அடுத்தடுத்துக்கு லெவலுக்கு போயிட்டே இருக்கணும்னு ட்ரை பண்ணுவான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆட்டிடியூடு. நம்பர் 1 ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் இஸ், நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறேன், நான் மக்களை எப்படி பார்க்குறேன், அவ்வளோதான். என்னோடய ஆட்டிடியூட் என்னவாக இருந்துச்சுன்னா, ஹவுஸ் ஓனருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, பப்ளிக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, அசிங்கமாக இருக்கக்கூடாது, கசகசன்னு இருக்கக்கூடாது. இது என்னோட ஒரு ஆட்டிடியூடாக இருந்துச்சு. அவங்கிட்ட அந்த ஆட்டிடியூடு சுத்தமாகவே கிடையாது. அவங்கிட்ட என்ன மாதிரி ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா, அவசரம் இருந்துச்சு, ரொம்ப அவசரம் இருந்துச்சு. அந்த அவசரம் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. எல்லாருமே பார்த்தோன்னா அவசரப்படுறது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவசரப்படும் போது அந்த ஆட்டிடியூடு என்ன ஆகிரும் அப்படின்னா தெரிஞ்சிடும். வித்தை தெரிஞ்சு அவசரப்பட்டு வேலையை முடித்தா சிறப்பு. வித்தை தெரியாமல் அவசரப்பட்டு உழப்புனா அது என்ன ஆகாதுன்னா, அது நமக்கும் அந்த மாதிரி கிளைண்ட்டு செட் ஆகாது, அவனோட வளர்ச்சிக்கும் அது என்ன ஆகாதுன்னா செட் ஆகாது. சரி, இந்த ஆட்டிடியூட்னா என்ன, இதை எப்படி மாற்ற முடியும்? ஆட்டிடியூட் இஸ் நத்திங் பட், நான் ஒரு ரெகுலராக ஆணுக்கட்டிக்கு போகும்போது ஒரு பஸ் கண்டக்டர் ஒருத்தர் இருக்கார், சில்லறை எப்போவுமே வச்சுருப்பார். நேற்று செவ்வாய்க்கிழமை போகும்போது அவர் கொஞ்சம் அன்னை சில்லறை இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி 2-3 பேர்கிட்ட கேட்டுட்டு இருந்தார்.
அப்போ வந்து அந்த பசங்களும் வந்து இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா 7 ரூபா டிக்கெட் 6 ரூபா கொடுறா போதும், 6 ரூபா கொடுறா போதும், எங்கிட்ட வந்து 7 ரூபா டிக்கெட் 5 ரூபா கொடு போதும் அப்படின்ட்டார். நான் என்னென்ன கோவமாக இருக்கீங்க? கோவமாக இல்லைப்பா, எல்லோரும் சில்லறை வச்சுருக்காங்கப்பா, யாரும் தர மாட்டேங்கிறாங்கப்பா, என்னப்பா பண்ணுறது, அவ்வளோதான். அவர் கை காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கம்மி விலை வாங்கிட்டு கரெக்டான விலை டிக்கெட்டை கொடுத்தாரு. இது அவரோட ஆட்டிடியூடு. நான் ரொம்ப நாளாக அவர் மீட் பண்ணுறேன், அது மாறவே மாறாது. இதே ஒரு சில கண்டக்டர் வந்து கத்திகிட்டே கிடப்பாங்க, அது அவங்களோட ஒரு ஆட்டிடியூட். அதே செவ்வாய்க்கிழமை நேற்று ஈவினிங்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக லைக் வில்லேஜ், கிராமம், விவசாய மக்கள் நிறைய பண்டலாக வச்சுட்டு அந்த விவசாய மூட்டையெல்லாம் வச்சுட்டு பழங்கள் லைக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு அந்த கண்டக்டர் சொல்லிட்டாரு 12 மணி ஆனாலும் நான் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாரு 5 மணிக்கு. அது அந்த கண்டக்டரோட ஆட்டிடியூட். ஸோ இந்த பையனோட ஆட்டிடியூட் மாற போகிறது கிடையாது, இந்த கண்டக்டரோட ஆட்டிடியூட் மாற போகிறது கிடையாது, அந்த கண்டக்டரோட ஆட்டிடியூடும் மாற போகிறது கிடையாது. சரி, மனுஷங்களை விடுங்க. காலையில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது ஒரு மாடை பார்த்தேன். அது எருமை மாடு சைஸில் இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அழகாக வந்துச்சு. அந்த ஆனைக்கட்டி போகிற அந்த பஸ்ஸோட மெயின் ரோடு அது ஆக்சுவலாக இப்படி போனால் ஆனைக்கட்டி, இப்படி போனால் கோயம்புத்தூர், இப்படி போனால் சரவணம்பட்டி, பின்னாடி போனால் ரயில்வே ஸ்டேஷன். அது ஒரு பெரிய ரோடு, பெரிய பசுமாடு மெல்லமாக வந்துச்சு. பின்னாடி லாரிக்காரன் நிற்கிறான், டிராஃபிக் ஜாம் ஆகுது, எல்லாம் பண்ணுது. அந்த மாடு அப்படியே அழகாக வந்து நின்று ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி சூப்பராக யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மெல்லமாக ஆடி அசைஞ்சு போச்சு. இது அந்த மாட்டோட ஆட்டிடியூட். அந்த மாட்டுக்கு தெரியாது இங்கே போகணுமா போகக்கூடாதா அப்படியெல்லாம் தெரியாது, அவ்வளோதான். அதுக்கு என்ன தெரியுமோ அது பண்ணிட்டு போயிடும். இந்த ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, இது பர்சனாலிட்டிக்கு உள்ள ரொம்ப வந்து மிக்ஸான விஷயம். தலைகீழ நின்று தண்ணியாக குடித்தாலுமே மாற்ற முடியாது. அந்த கோபப்படுற கண்டக்டரை சாந்தமாக முடியாது, இந்த சாந்தமாக இருக்கிற கண்டக்டரை கோபப்படுத்த முடியாது, அந்த பையனை தொழில் கற்றுட்டு பிழைக்கிற வழியை பாடுறான்னு சொல்ல முடியாது, மாட்டை ட்ரெயின் பண்ண முடியாது. ஏன்னா ரத்தத்தில் கலந்தது சினிமாங்கிற மாதிரி ரத்தத்தில் கலந்தது இந்த பர்சனாலிட்டி. ரத்தத்தில் கலந்ததுங்கிறத விட ரத்தமே அதுதான். ஸோ ரொம்ப டன்ஸ் ஆஃப் டைம் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும்னா மெல்லமாக இம்ப்ரூவ் ஆகும். சரி, என்ன பண்ணால் வேலை நடக்கும் அப்படின்னா, நம்பர் 1 நீடு வேணுங்க. நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், ஓகே என்னோடய ஆட்டிடியூட் இப்படியா இருக்குது, நான் இதை சேஞ்ச் பண்ணணும், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஒரு ஒர்க்காக இருக்குது, ஒர்க்கே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோமே, நான் ஏன் பண்ணணும், அவ்வளோதான். வந்தால் கேபிளை வெளியே போட்டு போனால் 400 ரூபா வாங்கி ஜோப்பில் போட்டு போகிறேன், அது கிடையாது. அந்த வேலை எனக்கு ஒரு கிளைண்ட் வருது, நான் அதே 7 o'clock எனக்கு ஒரு கிளைண்ட் வராங்க, நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு போகிறேன், நான் பயந்து போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி கிளைண்ட் வருவாங்கன்னு தெரியாது, எந்த ஒரு ப்ராப்ளமில் வராங்கன்னு தெரியாது, அந்த குழந்தைக்கு வந்து அகாடமிக் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குமா, டெவலப்மெண்டலில் இருக்குமா, இல்லை எதுவுமே தெரியாது. அந்த பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு லைக் அண்டர்ஸ்டாண்ட் எதுவுமே தெரியாது, பிளாங்காக தான் போகும்போது பயமாக போகும். போய் உட்காந்து ரேப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசி பழகி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து இதெல்லாம் சஜஷன்ஸ் கொடுத்து அந்த சஜஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஓகேவா வந்து அதுக்கப்புறம் தான் ஃபீஸு. இது வந்து ஃபீஸை விட ரொம்ப முக்கியமான ரிவ்யூ. கூகுளில் விட்டு கிழிச்சு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க சரியாக வேலை செய்யலை அப்படின்னா. இந்த அளவுக்கு நம்ம பயந்து போய் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவனுங்க அசால்ட்டாக வரானுங்க, தொங்க விடு, அங்கே மாட்டை இங்கே குத்தி இங்கே பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. கண்டக்டர் வந்து அந்த விவசாயி வந்து என்ன பண்ணுவான், அப்புறம் பஸ் வர்றதே ரொம்ப கம்மி, அந்த பஸ்ஸுலேயுமே அவன் ஏற்ற விட மாட்டேங்கிறான்னா யார் கேட்க போகிறது? எவனும் கேட்க போகிறது கிடையாது இது. ஆனால் அந்த ஆட்டிடியூடு தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பர்சனல் நீடு. நான் வேலைக்கு போகிறேன், கிளம்பி போகிறேன், ஏன் நான் போகிறேன், என்ன நீடு இருக்குது என்கிட்ட, அதுதான். இது நீடு இல்லை அப்படின்னா சும்மா காசுக்காக போகிறோங்கிறது போனால் வேலை முடிஞ்சு போச்சு. பயம் வேணும், நீடு வேணும், பர்சனலாக அதுக்குள்ளே நீங்கள் அட்டாச் ஆகிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட், இன்க்ளினேஷன் வேணும், டெண்டன்சி வேணும். அதாவது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, எதுக்காக பார்க்குறீங்க அப்படிங்கிற அந்த டெண்டன்சி வேணும். இல்லை அந்த விவசாயி கஷ்டப்படுவோம், சரி பரவாயில்லப்பா, இல்லை இந்த இப்படி வெளியே போட்டால் அசிங்கமாக இருக்கும், கரெக்டாப்பா, இல்லைப்பா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப மென்மையாக பேசணும்ப்பா, அவங்கள நம்ம வந்து சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாத மாதிரி நம்ம சொல்லணும்ப்பான்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணி சொல்லுவான். பட் ஸ்டில் அவங்க அழுதுருவாங்க. நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு அந்த டெண்டன்சி லைக் என்கிட்ட இருக்கிற விஷயத்தை நான் வெளியே கொண்டு போகும்போது அவ்வளோ மென்மையாக நான் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மைண்டை விட்டுறது. நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறத அப்சர்வ் பண்ண முடியல. நான் சொன்னேன்ல, நான் போகும்போது எனக்கு பயமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, அது மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறதே நம்ம விட்டுருவோம். அந்த பையன் வந்தோடனே அண்ணே இல்லைண்ணே ஸ்ப்ரிங்கு போட்டு தான் இது பண்ணும் போல இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னா வேலை முடிஞ்சிருச்சா? எனக்கும் டென்ஷன் இல்லை, அவனுக்கும் டென்ஷன் இல்லை. நான் வேறு கிளைண்ட்டை நோக்கி போயிடுவேனா, வேறு சர்வீஸ் பாயை கூட்டிகிட்டு போயிடுவேனா?
மைண்டுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதே நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை. சும்மா வேகம் வேகம் வேகம். அதாவது வந்து ஸ்மால் டீட்டெயில்ஸை விட்டுடுறது. இந்த கனெக்டிங் டாட்ஸ் தான் இங்கே உலகமே, அதுதானே இங்கே தொழில் படிப்பு எல்லாமே. நம்ம அந்த கனெக்டிங் டாட்ஸே விட்டுடுறது. சின்ன எல்லா விஷயங்களும் விட்டுட்டோன்னா வெறும் அவசரம். இதனால் ஒரு பயணம் என்ன ஆகாது, நடக்கவே நடக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம் கவனம் இல்லை, அட்டென்ஷன் இல்லை. வேலைக்கு வர்றது ஓகே தான், ஏன் அந்த வேலை நான் செய்யணும், அந்த வேலையில் என்ன எனக்கு தேவை இருக்குது, அது எவ்வளோ எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னா அதனால எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அந்த எந்த ஒரு கவனத்தையுமே நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அதில் சுத்தமாகவே கொடுக்கறது கிடையாது. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து ஆட்டிடியூடுக்குள்ளே இருக்குது. நீ எப்படி இந்த உலகத்தை பார்க்குறேன், நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறேங்கிற விஷயத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒருத்தன் ஜெயிப்பானா தோப்பானாங்கிறதே இதுக்குள்ளே தான் இருக்குது, இந்த ஆட்டிடியூட் வச்சு தான் இருக்குது. சரி, ஒருத்தன் ஜெயிப்பானா தோப்பானான்னு சொல்லிட்டு 1954 ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ஜூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணி 2 விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டேர்மில் இருந்து எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் கண்ட்ரோல். ஜெயிக்கணும்னா லக்கு வேணும்ப்பா, பணக்காரணும்னா கோடீஸ்வரன் ஆகணும்னா இல்லை நசீப்பு, லைக் வாட் இஸ் தட், ஃபேட் வேணும்ப்பா, ஒரு ஃபோர்ஸ் வேணும்ப்பா, இதெல்லாம் எக்ஸ்டர்னல். எவன் எக்ஸ்டர்னலாக எல்லா விஷயத்தையுமே யோசிச்சிருக்கானோ அவன் வந்து ஜெயிச்சதே இல்லையாமா. யார் இன்டர்னல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான், இல்லை நான் எப்படி பேசுகிறேன் அந்த டீலில், நான் எப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், லைக் வாட் இஸ் மை வியூ, என்னோடய எஃபோர்ட் என்ன இருக்குது, என்னோடய ஃபோக்கஸ் என்னவாக இருக்குது, என்னோடய ஆட்டிடியூட் என்னவாக இருக்குது, இது எல்லாமே லைக் நான் கரெக்டாக பண்ணால் தான் என்னால் பணக்கார முடியும், நான் கரெக்டாக பண்ணால் தான் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும், நான் கரெக்டாக பண்ணால் தான் லைக் வேர் ஐ வாண்ட் டு ரீச் ஐ கேன் கோ தேர். எல்லாமே எனக்குள்ளே இருந்து கரெக்டாக வந்தால் தான் அந்த சிஸ்டத்துலேருந்து வெளியே வந்த பை ப்ராடக்ட் தான் ரிசல்ட் அப்படின்னு எவன் இன்டர்னலாக நினைக்கிறானோ அவனால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். ஸோ இந்த மனுஷங்கள்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இதுவாக தான் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களை என்ன எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, கிளம்பி போகும்போது நீடு என்ன, ஒரு 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 ப்ராஜெக்ட் இந்த வீடியோ போகிறோம் என்ன தேவை இருக்குது, அவ்வளோதான். 2வது, இன்க்ளினேஷன். ஐ ஷுட் நாட் ஃபோர்ஸ் மை செல்ஃப். உட்காந்து பிடிச்சி லைக் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது நேச்சுரலாக என்ன ஆகணும்னா ஓகே ஃபைன் நம்ம ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி வரணும். ரொம்ப முக்கியமான விஷயம், எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. எதுக்கு அப்படின்னா லேர்ன் பண்ணுறதுக்கு. அதாவது வந்து ரஷ் பண்ணக்கூடாது. ரஷ்ஷுக்கும் எனர்ஜிக்கும் வித்தியாசம் என்னென்னா, ரஷ்ஷுன்னா ஒரு நாள் செய்கிற வேலையை 1 மணி நேரம் செஞ்சுட்டு போயிடுவோம், அது வந்து ரஷ்ஷு. எனர்ஜினா அதை ருசிச்சு பண்ணுறது. ஸோ யார்கிட்ட எனர்ஜி இருக்கோ அவங்க கண்டிப்பாக கரியரில் லைக் வேர் எவர் தே கோ தே இம்ப்ரூவ் அ லாட். ஃபைனலி எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னென்ன நடந்துக்கிட்டு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஒரு கிளைண்ட் இப்படியா, ஓகே நெக்ஸ்ட்டு கிளைண்ட் இப்படியா, ஓகே ஒரு பஸ் கண்டக்டர் இப்படியா, ஓகே அவர் அப்படியா, ஓகே இந்த பையன் அப்படியா, ஓகே அந்த பையன் அப்படியா, படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. மக்களை எவன் படிக்கிறானோ அவன் தாங்க லெவல் ஏறிக்கிட்டே இருப்போம். ஸோ மக்களை படிக்கிற வேலையை நம்ம தொடர்ந்து செய்வோம். லவ் யூ ஆல். பேரண்டிங் வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸில் வரும். ஃபுல் வீடியோஸ் வந்து பேரண்டிங்கில் போடுறது இல்லை, ஒன்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் மட்டும்தான் பார்த்தோன்னா ஃபுல் வீடியோஸில் வரும். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒருத்தராக தான் இருப்பீங்க. அந்த ஒருத்தர் தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறத டைப் அடிச்சு விட்ருங்க கமெண்ட்டில். கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா எனக்கும் கமெண்ட்டில் போய் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் இன்னொருத்தவங்களோட வீடியோ எழுதணும்னா எனக்கும் கூச்சமாக தான் இருக்கும், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நானும் உடச்சி வரணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களால் என்னை விட வேகமாக உடச்சி வரணும்னு ட்ரை பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த வேலையை பண்ணிடுங்க. செய்வோம்.